சூப்பர் சூப்பர். இன்னும் மேலே பறக்க வை, இன்னும் மேலே. பசங்களா வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நீ விடுற பட்டத்துல நூலே இல்ல, ஆனா இந்த பட்டம் வேற எந்த ஒரு பட்டம் மாதிரியும் இல்ல. ரங்கிலா, நீங்க சொல்றது உண்மைதான். உண்மையிலேயே இந்த பட்டத்துக்கு நூல் கிடையாதுதான். நான் நூல் இல்லாம மேஜிக்கல் பட்டத்தை தான் பறக்க விடுறேன். ஆனா நார்மல் பட்டத்தை விடுற மாதிரி இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. நீ என்ன சொல்ற ருத்ரா? நூல் இல்லாத பட்டமா? இத கண்டிப்பா நானும் ட்ரை பண்ணி பாப்பேன். அடடா, எங்க போச்சு நூல் இல்லாம விடுற பட்டத்தோட மேஜிக் எங்க இருக்கும்? கிடைச்சிருச்சு. ஜிங்லி, நீயும் ருத்ரா மாதிரி நூல் இல்லாம பட்டம் பறக்க விட முடியும். நான் மந்திரத்தை படிச்சு இப்ப அந்த பட்டத்தை பறக்க விட போறேன். நீயும் பாரு, நூல் இல்லாத என்னுடைய பட்டம் சூப்பரா பறக்கும். சரி. அக்கர் பப்பர் பம்பே போ, நூல் இல்லாத பட்டமே பறந்து போயிடு. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். பட்டத்துக்கு பதிலா நான் இப்படி பறந்தேன். இல்ல, எப்படியாவது கீழே இறக்கி காப்பாத்துங்க. எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? என்ன கீழே இறக்கி விடுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. முயற்சி பண்றேன், என்னால எதுவும் முடியலையே. நூல்ல புடின்னு சொன்னா நானும் புடிச்சிட்டேன். ஆனா உன்னை எப்படி கீழே இறக்கணும்னு எனக்கு தெரியாது. பறக்கிற மந்திரத்தை நீதான் படிச்ச, அதனால இறங்குற மந்திரத்தை நீதான் படிச்சு இறங்கணும். என்னால எப்படி சொல்ல முடியும்? என்னுடைய டேப்லெட் தான் கீழே இருக்கு. ருத்ரா, உன்னோட லெசன்ஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. என்ன இது? குழந்தைங்களா, இங்க என்ன நடக்குது? தாத்தா, நாங்க நூல் இல்லாத மேஜிக்கல் பட்டத்தை விட்டுட்டு இருந்தோம். ரங்கிலா என்ன பண்ணாருன்னு தெரியாது. ரங்கிலா, மேஜிக்கோட முக்கியத்துவத்தை நீ எப்பதான் புரிஞ்சுக்க போற? எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு. இப்ப எல்லாரும் கவனமா கேளுங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு புது மேஜிக்கை கத்து தரேன். மேஜிக்கை பயன்படுத்தி இந்த சின்ன இடத்துல நம்மளால மறைய முடியும். எப்பவாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம சைஸ சின்னதாக்கி ஒரு சின்ன இடத்துல கூட மறைஞ்சிடலாம். வாவ் தாத்தா, இது ரொம்ப எக்ஸைட்டிங்கான மேஜிக் மாதிரி இருக்கே. அது சீக்கிரம் சொல்லுங்க. சொல்றேன் மைரா, சொல்றேன். இப்ப நான் அந்த மந்திரத்தை சொல்றேன். மந்திரத்தை கவனமா கேளுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. இபைஸ்காஸ் இபைஸ்காஸ் ஷ்ரிங்கோ. நீ யாரு? நீ இங்க என்ன பண்ற? ரெண்டு தாத்தாவா? தாத்தா, நீங்க அங்க இருக்கீங்கன்னா இவர் யாரு? ருத்ரா, நான் தான் உன்னோட தாத்தா. அவன் யாருன்னு எனக்கு தெரியல. ருத்ரா, எல்லாரும் ஓரமா போங்க. இப்ப உடனேயே நான் இவனோட முகத்திரைய கிழிக்கிறேன். ஆமா பசங்களா, எல்லாரும் ஓரமா போங்க. அவனோட உண்மையான முகத்தை நான் இப்ப எல்லாரும் முன்னாடி கொண்டு வரேன். அவனோட முகத்திரைய கிழிக்கிறேன். என்ன நடக்குது? இது யாரு? நீயா? உன்னை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நிச்சயமா இதுக்கு முன்னாடி நான் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன். ஆனா எங்க பார்த்தேன்? அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். சிம்னிக்குள்ள போயிட்டா. எலி பிடிக்கிறதெல்லாம் எனக்கு சாதாரணமான விஷயம். இப்பவே அவனை பிடிச்சிட்டு வரேன். அது என்ன கடிச்சிருச்சு.
வந்துருச்சு. உடம்பு முழுக்க கடிச்சு வச்சிருச்சு. அந்த எலிய நான் சும்மா விட போறது இல்ல. ஒரு நிமிஷம் நில்லுங்க ரங்கிலா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நம்ம கிச்சனோட சிம்னில மேஜிக்ல தானே எரியும், அதுல எப்படி புகை வர வாய்ப்பே இல்லையே. அப்ப ரங்கிலா எப்படி கருப்பா மாறினாரு? நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க சின்ன பையா, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க. நீ யாரு? நான் உன்னை முன்னாடியே எங்கேயோ பார்த்திருக்கேன். நீ யாருங்கிற உண்மையை நீயே சொல்லு, இல்ல உனக்கு இன்னும் பனிஷ்மெண்ட் வேணுமா? நீங்க என்ன மறந்துட்டீங்க குரு. ஆனா கமீலியனுக்கு எல்லா விஷயமும் ஞாபகத்துல இருக்கு. காலேஜ்ல இருந்து ஒரு பையனை நீங்க கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளினீங்களே, அந்த மியூசிஷியன் தான் குருனா. கமீலியன்? ஞாபகம் வந்துடுச்சு. கிளாஸ்ல இருக்கிற எல்லாரையும் தொல்லை பண்ணிட்டே இருப்பியே, அவன் தானே நீ. காலேஜுக்கு வந்து நீ எதையும் ஒழுங்கா கத்துக்கல. சரி, இவ்வளவு நாளா நீ எங்க இருந்த? இப்பவும் நீ முன்ன மாதிரி தானா, இல்ல கொஞ்சமாவது அறிவு வந்திருக்கா? அறிவு வந்துருச்சு குரு, எனக்கு நிறையவே அறிவு வந்துருச்சு. இன்னைக்கு நான் ஒரு பர்ஃபெக்டான மெஜிஷியன் ஆகி இருக்கேன். இப்ப நான் யார நினைக்கிறேனோ அவங்க உருவமா என்னால மாற முடியும். இந்த கமேலியன் உங்க வாழ்க்கை மொத்தத்தையும் அழிக்க போறான். குரு, நான் திரும்பவும் இங்க வருவேன். இங்க வந்தது உங்களை நான் பழி வாங்கத்தான். திரும்ப வரும்போது இந்த சின்ன பையன் ருத்ராவையும் நான் விட மாட்டேன் பாருங்க. குழந்தைங்களா, நான் இப்ப வந்துடுறேன். தாத்தா நில்லுங்க. நெல்லு கமேலியன். எங்க போயிட்டா? கமேலியன், உனக்கு தைரியம் இருந்தா என் முன்னாடி வா. குருவே, இந்த மேக கூட்டத்துல இருந்து கண்டிப்பா எப்பவும் உங்களால வெளியில வரவே முடியாது. எல்லாரும் கவனமா கேளுங்க. அந்த கமீலியன் தாத்தாவை எங்கேயோ கைது பண்ணி வச்சிருக்கான். அவன் நம்மளையும் விட மாட்டான். அவன் எந்த உருவத்துல வேணா இங்க வரலாம். அதனால நம்ம எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும். கமீலியனோட வலையில இருந்து தப்பிக்க நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நம்ம எல்லாரும் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுவோம். நம்மள யாருக்காவது ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த பாஸ்வேர்டை சொல்லி நம்ம உள்ள செக் பண்ணிக்கலாம். சின்ன வயசுல தாத்தா எனக்கு தாலாட்டு சொல்லுவார்ல, அதுதான் பாஸ்வேர்டு. நான் உங்ககிட்ட லல்ல லல்ல லோரின்னு சொன்னேனா மத்தவங்க எல்லாருமே சமத்தா சாப்பிடுன்னு சொல்லணும். ஓகேவா? சரி சரி, எல்லாரும் வாங்க, வந்து சாப்பிடுங்க. அந்த கமலியனால காலையில இருந்து யாருமே ஒழுங்கா சாப்பிடல. ஆமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் நேத்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நான் நேத்து என்னோட அழகான ஒரு ஸ்டாச்சுவை ரெடி பண்ணேன். நான் அதை என்னோட பாட்டில்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு அதை காட்டவா? காட்டு வருண். நீ இதை எப்ப செஞ்சேன்னு சொல்லவே இல்ல. வாவ் வருண், உண்மையாவே நீ ஒரு அழகான ஸ்டாச்சுவா உருவாக்கி இருக்க. இது பார்க்க ரியலா இருக்கு. அப்படின்னா நான் உன்னோட ஸ்டாச்சுவையும் உருவாக்கவா? ருத்ரா, நான் உன்னோடதையும் ரெடி பண்றேன். நம்ம எல்லாரும் ஒன்னா டான்ஸ் ஆடலாம்.
ஆஹா கண்டிப்பா பண்ணலாம். ஆனா முதல்ல நம்ம என்ன டிசைட் பண்ணமோ அதை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி எதுவும் பண்ணவே இல்லையே. சாரி வருண், எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு. அதனால நீ உன்னோட பாஸ்வேர்டை சொல்லி ஆகணும். என்ன ருத்ராணி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே எங்க கிட்ட பாஸ்வேர்டை சொன்னேன். சரி இரு, நான் சொல்றேன். லல்லா லல்லா லோரி. அடுத்த லைனை இப்ப நீ தான் சொல்லணும். வெரி குட் வருண். ये 22 cars, ये 22 cars, ये लक्ष्मी को. நீ எப்படி நான் தாங்கிறத கண்டுபிடிச்ச? கமிலியன், நீ ரொம்ப ஸ்மார்ட்டா நாங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்த. ஆனா அதை விட ஸ்மார்ட்டா எங்க பாஸ்வேர்டை உன் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண. உண்மையிலேயே தாத்தா எனக்கு லல்லா லல்லா லோரின்னு தாலாட்டே பாட மாட்டாரு. தாத்தா எனக்காக எப்பவும் தூங்கு தூங்கு லிட்டில் ருத்ரா தூங்குன்னு சொல்லுவாரு. உன்னோட பேட் லக் என்னன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். அதனாலதான் இந்த தாலாட்டை பத்தி சொன்னதும் எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. என்ன அப்படின்னா நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன முட்டாளாக்கி இருக்கீங்களா? ருத்ரா, நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க. ஆனா நீ எவ்வளவுதான் ஸ்மார்ட்டா இருந்தாலும் உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. தேங்க்யூ ருத்ரா. ருத்ரா, என்னாச்சு ருத்ரா? என்னோட சாதாரண தாக்குதலையே உன்னால தாக்கு பிடிக்க முடியலையே. ருத்ரா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இப்பவே இவனுக்கு பாடம் கத்து கொடுக்கறேன். இவனை வானத்துல பறக்க விட போறேன் பாரு. அபேஸ்கா சபேஸ்கா காய் கிரியேட்டோ. அட, மேஜிக் வேலை செய்யல. என்ன வானத்துல பறக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் வானத்துல பறந்துகிட்டு இருக்கான். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்த. இப்போ உன் பேச்செல்லாம் எங்க போச்சு? வா, ஒன்னாவே பறக்கலாம். என்ன விடு. என்ன என்கிட்டயே மோதுறீங்களா? இப்ப ஸ்டாச்சுவா மாறிடுங்க. ருத்ரா, எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். நம்ம ருத்ராவை சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஆகணும். தாத்தாவை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இது வரைக்கும் என்ன அவர் கான்டாக்டே பண்ணவே இல்ல. நான் அவர்கிட்ட டெலிபதி மூலமா பேச ஒரு வாட்டி ட்ரை பண்றேன். தாத்தா, நீங்க எங்க இருக்கீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? ருத்ரா, நான் நல்லா இருக்கேன். நீ கவலைப்படாத. கமீலியன் என்னை இந்த மாய மேகத்துக்குள்ள கைது பண்ணி அடைச்சு வச்சுட்டான். ஆனா நான் கண்டிப்பா திரும்ப வந்துடுவேன். அது வரைக்கும் நீயும் மத்த பசங்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். தாத்தா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கமிலியன் விதவிதமான டிஸ்கைரால எங்களை தாக்குறான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சோம். அவனோட டிஸ்கைசஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு எங்களுக்கு தெரியல. அவனோட டிஸ்கைசஸ் உன்னால கண்டிப்பா சமாளிக்க முடியும். அதுக்கு நீ ரெயின்போ ரிவர்ல இருக்கிற கோல்டன் கிளானுக்கு போகணும். அதுல இருக்கிற தண்ணியை எடுத்து உன் கண்ணாடியில விட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியை நீ போட்டுக்கிட்டா அவன் பண்ற டிஸ்கைசஸ நிச்சயமா உன்னால சமாளிக்க முடியும்.
ஓகே தாத்தா, நான் இப்பவே ரெயின்போ ரிவருக்கு போறேன். நீங்க சீக்கிரமா வாங்க. ருத்ரா, இந்த ரிவர்ல ஏதோ ஆபத்து இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆமா ருத்ரா, உண்மையிலே இந்த ரிவர்ல ரொம்ப ஆபத்து இருக்கு. எனக்கு இங்க wolf, டைகர் எல்லாரோடைய ஸ்மெல்லும் வருது தெரியுமா? நீங்க 2 பேரும் முதல்ல மூக்குக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. தண்ணிக்குள்ள போய் உல்ஃப், டைகர் இதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? வருண், நாங்க ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லல. இது மேஜிக்கல் ரெயின்போ ரிவர். வெளியே வேணா பார்க்க இது அழகா தெரியலாம், ஆனா இது உள்ள அவ்வளோ ஆபத்தா இருக்கும். ஆமா ருத்ரா, நாங்களும் உன்னோட தண்ணிக்குள்ளே வருவோம். சரி, எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. ஜிம்ஜும் எனக்கு துணையா இருக்கும்போது எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அந்த சிப்பி எங்க இருக்கு? ஜிம்ஜும், நீங்களும் பாருங்க. இங்கேயும் இல்லையே, இங்கேயும் இல்ல. ருத்ரா, அங்க பாரு, wolf வருது. தண்ணிக்குள்ள எப்படி wolves வரும்? இது மேஜிக்கல் wolves. கிளாமோட ப்ரொடெக்ஷனுக்காக தான் இது இங்க இருக்கு. ருத்ரா! வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த கமிலியனுக்கு பாடம் கத்து தர நேரம் வந்துடுச்சு. ருத்ரா, எல்லாரும் வந்துட்டீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? தாத்தா, நீங்க எப்ப வந்தீங்க? அந்த கமிலியன் உங்களை விட்டுட்டானா? தாத்தா, எனக்கு இந்த கண்ணாடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. Zibaiska Realistico. என்ன? நீ மறுபடியும் நான் தாங்கிறத கண்டுபிடிச்சிட்டியா? நீ மட்டும் நான் தாங்கிறத எப்படி கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்க? கமிலியன், நான் தான் சொன்னேன்ல, ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கா சந்தேகப்படாத. ருத்ரா, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இவன் காணாம போயிட்டானே. நீ திரும்பவும் என்ன கண்டுபிடிச்சிட்டியா? சமக்கர் கமேலியன் கர்த்தா, ஒரு முறை மேஜிக் பவர் என்னங்கிறத இவங்களுக்கு காட்டிடு. Escape! Hey!
வருண், என்ன நீ நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நம்ம ருத்ராக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. வருண் எங்க? வருண், வருண். நான் இங்கே தான் இருக்கேன். Oops, sorry. ருத்ரா நான் வந்துட்டேன். இவ்வளவு பெரிய கேண்டி பிளாஸா? நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுங்க. ஆமா, அந்த கமீலியன் எங்க? அதோ அங்க இருக்கேன் தாத்தா, கீழே. என்னப்பா இப்ப நீ எப்படி இருக்க? குரு, நான் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். எதுக்காக கிண்டல் பண்றீங்க? இந்த ருத்ரா என் நிலைமை எவ்வளவு மோசமாக்கிட்டா நீங்களே பாருங்க. நான் போறேன், ஆனா கண்டிப்பா திரும்ப வருவேன். எங்களை யாராவது கொஞ்சம் காப்பாத்துங்களேன். சபாஷ் ருத்ரா.